இன்றைக்கி நமக்கு சத்து மாவில் கேக்கு செய்ய போகிறோம். பால்வாடி அங்கன்வாடி சத்து மாவில் தான் கேக்கு செய்ய போகிறோம். இது எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அங்கன்வாடி சத்து மாவு இதில் தான் இப்போ கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் இதே கப்பில் வந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். சத்து மாவு. தயிர் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சத்து மாவில் இதில் போட்டுடலாம். ஏன்னா கொரகொரப்பாக இருக்கும், மிக்சியில் ஒரு ரொடியாக அடிச்சுக்கலாம். ஏலக்காயும் அதோட போட்டுடலாம். போட்டாச்சு. சர்க்கரையும் போட்டுடலாம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைஸாக கொரகொரப்பாக இருந்ததை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து தயிர் சேர்த்திக்கலாம். நம்ம வந்து பால் சேர்த்த வேண்டாம், தண்ணி சேர்த்த வேண்டாம். அதுக்கு பதிலாக பாலே ஊற்றி சேர்த்திக்கலாம், கலந்துக்கலாம். தயிர் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நாலு ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். இது ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஆப்ப சோடா நான் வந்து 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸு அது ஒரு முடி எடுத்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. பால் எடுத்துருக்கேன். தேவையான அளவு பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றவே இல்லை. ஆயில் ஊற்ற தான் இலகி வரும். 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் பாம் ஆயில் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னும் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். எண்ணெய் தடவி மாவு வர மாவை இது பண்ணி விட்ருக்கேன், தடவி விட்ருக்கேன். இன்னும் ஊற்றிட்டு பார்க்கலாம். நல்லா பபுள்ஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு பார்த்து குளிக்க விட்றலாம். குளிக்க விட்டுட்டு ஒரு நான் இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு செய்ய போகிறேன். அதனால் இட்லி பாத்திரத்தில் வந்து நான் சூடாகட்டுன்னு வச்சுருக்கேன்.
சூடாகட்டும் ஒரு 5 நிமிஷம். சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சிடலாம். வச்சிட்டோம். இதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆவிலேயே வேக வச்சு எடுத்துடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். இன்னும் இந்த ஸ்டேஜ் எப்படி பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு 5 ஒரு நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம் மேலே. கேக்கு நல்லா குக்கிங் ஆகட்டும். கொஞ்சமாக குக்கிங் ஆகிருக்கு. நல்லா குக்கிங் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உள்ளே குத்தி பார்ப்போம். இன்னும் வேகணும், நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இன்னும் நல்லா வேகட்டும். நான் மைகேதி விட்டு பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துருச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. உனக்கு எப்படி இருக்குதுன்னு நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் எப்படி முழுசாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சுவையான கேக் ரெடி, வாங்க சாப்பிடலாம்.